ரொம்ப பவர்ஃபுல்லான காட் இவர். அதாவது சாமுத்திரி லட்சணம் பொருந்தினவர் இல்லைங்களா? ரொம்ப பவர்ஃபுல் காட். ஒரு வருஷம் நம்ம இது நமக்கு நடக்கணும்னு சொல்லி வேண்டினா கண்டிப்பாக அது நடக்கும். அப்படி நாங்களும் வருஷம் வருஷம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவோம். நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த வருஷம் மீண்டும் நாங்கள் தாலி கட்டி தாலியாக இருப்போம். இது வருஷம் வருஷம் நடந்துகிட்ருக்கு. நான் கூத்தாண்டர் 2வது வருஷம் வந்திருக்கேன். வெள்ளி தாலி கட்டிட்டேன். எங்கள் கூத்தாண்டர் நிஜமாலுமே அவரை நினச்சி நம்ம வேண்டுதல் என்ன நிறைவேற்றி தாலி கட்டுறோமோ சரி, ஆணும் சரி பெண்ணும் சரி திருநங்கையும் சரி நினச்சி கட்டினா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். இது ஐதீகம். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே, பெண்கள் ஆண்கள் திருநங்கைகள் எல்லாத்துக்குமே இந்த கோயில் தான். நிஜமாக நீங்களும் நினச்சி இந்த கோயிலுக்கு வாங்க, வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். எவ்வளோ பேர் தாலி கட்டுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் தாலி கட்டுவாங்க. அவங்களும் பெண் மாதிரி வேடம் தரித்து தாலி கட்டிப்பாங்க. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான காட் இவர். இந்த கூத்தாண்டவர் சாமியை வருஷம் எல்லா டிரான்ஸ் மக்களும் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். நான் டிரான்ஸ்ஜெண்டர் ஆகி 7 இயர்ஸில் இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் இனிமேல் தான் போய் தாலி கட்டி அந்த கூத்தாண்டக்காரர் வேண்டலை வச்சு நாளைக்கு நாங்கள் தாலி அறுக்கணும். முக்கியமான நாள் இன்னைக்கு. நாங்கள் எங்களை மணப்பெண் மாதிரி அலங்கரித்து எங்கள் கணவன் அரவானுக்காக நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இது. ஒரு சக ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்த கூத்தாண்டவர் கோயில் ஃபெஸ்டிவல்.